வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் சரல் ஹிந்தி பரீட்சையில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம். பார்ட் 1 சப்த். அதாவது இது லெசன் நம்பர் 1. சப்துங்கிறது என்ன அர்த்தம்னா வேர்ட்ஸ், அதாவது சொற்கள். ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய சொற்களை நம்ம எப்படி ரீட் பண்ணணுங்கிறது தான் இந்த கிளாஸஸில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஆ ம. ஓகேவா? ஸோ இதில் 2 எழுத்து இருக்குது. நம்ம கடைசி எழுத்தை மெய்யெழுத்தாக தான் ரீட் பண்ணணும். ஸோ ஆம். ஆம்னா என்னது? மேங்கோ, மாம்பழம். ஓகேவா? ஆம். ஆம்னா மேங்கோ. நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். ஒரு பீகாக் படம் கொடுத்துருக்காங்க, அதாவது மயிலோட படம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஹிந்தி வேர்டு கொடுத்துருக்காங்க. மோ ர, அதாவது இம்மு குட்டல் ஓ, மோ ர. மோர் 2 எழுத்து வார்த்தை, கடைசி எழுத்து மெய் எழுத்து. ஸோ மோர். மோர்னா பீகாக், மயில். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரே ல, ரேல். ரேல்னா ட்ரெயின். அதுக்கப்புறம் க ல ம, க ல ம. 3 எழுத்து வார்த்தை, 3வது வார்த்தை மெய் எழுத்தாக வாசிக்கணும். ஓகேவா? களம். களம்னா பென், பேனா. அடுத்தது பாருங்கள், ஒரு ஃப்ளவரோட படம் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு பூவோட படம் கொடுத்துருக்காங்க. ஃபூ ல, ஃபூல். ஃபூல்னா ஃப்ளவர். நெக்ஸ்ட் ஒன், ஒரு புக்கோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. கி தா ப, கித்தாப். கித்தாப், கிதாப்னா புக். இப்படி நமக்கு மொத்தம் 6 பிக்சர் கொடுத்து அதோட ஹிந்தி லெட்டரும் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ். அபியாஸ். அபியாஸ்னா எக்ஸசைஸ். பூரா கரோ, அதாவது இந்த சொற்கள் இல்லை, வேர்ட்ஸ், அதோட ஃபஸ்ட் லெட்டர் கொடுத்துருப்பாங்க, நம்ம நெக்ஸ்ட் லெட்டர் எழுதணும். இல்லைனா ஏதாவது மிஸ்ஸிங் லெட்டர் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஆ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனா நம்ம என்ன பிக்சர் பார்த்தோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு நம்ம எழுதணும். ஆ ம, ஆம். ரெண்டாவது உள்ளது மோ ர, மோர். மூணாவது ரே ல, ரேல். நெக்ஸ்ட்டு க ல ம, களம். ஃபிஃப்த் ஒன் ஃபூ ல, ஃபூல். சிக்ஸ்த் ஒன் கி தா ப, கித்தாப். கித்தாப், கித்தாப்னா என்ன பார்த்தோம்? புக். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் எழுதி பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அப்படி தான் எக்ஸாமுக்கும் நல்லபடியாக எழுத முடியும். ஸோ எழுதி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.